ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன். டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன், அதுவும் என்எஸ்கே தங்க மாளிகையில். இதோட ஸ்பெஷலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்ற காரணமே என்ன அப்படின்னா, இப்போ வந்து 7000 ருபீஸ் பர் கேரட் ஆஃபர் போட்டிருக்காங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்து மற்ற ஷோரூம்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இவங்கக்கிட்ட மார்க்கெட் வேல்யூ, அதாவது டைமண்டோட கேரட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். அதுலேயுமே 7000 ருபீஸ் ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. டைமண்டில் ஏதாவது ஒரு சின்ன ஐட்டமோ, ஒரு நெக்லஸோ, செயினோ, ரிங்கோ, நோஸ் பின், இல்லைனா சைட் இயரிங்ஸு, இல்லை குட்டியான டாலர் செயின் கலெக்ஷன், எந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் வந்து வாங்கணுன்னு ஆசைப்பட்டாலும் இந்த டைம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் வந்து பொங்கலுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டு ஜுவல்லரிக்குமே ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ பர் செவரனுக்கு வந்து இந்த வருஷம் 2026 அப்படின்றதுனால 2026 ஆஃபரே வந்து பர் செவரனுக்கு போட்டிருக்காங்க. அதாவது 2026 ருபீஸ் பர் செவரன் வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் ஒரு பவுண்ட் நகை வாங்கும்போது. இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்லேயே அவைலபிள் இருக்குது. இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. செப்பரேட்டாக நான் கிராம் வெயிட் கொடுக்கல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா 2 கிராம், 3 கிராம், 4 கிராம்ஸ்லேயே கவர் ஆகிடும். மோஸ்ட்லி 2 கிராம்ஸ், 3 கிராம்லேயே நிறைய பிரேஸ்லெட்ஸ் இருக்குது. 4 கிராம்ஸில் பிரேஸ்லெட் இருக்குது. குட்டியான பேங்கிள் டைப் பிரேஸ்லெட் இருக்குது. செயின் டைப் பிரேஸ்லெட் இருக்குது. இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய டைமண்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி வெயிட்லேயே பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் 2 கிராமில் வரக்கூடிய கலெக்ஷன் தான். ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு ஓவரலாக தான் வந்து உங்களுக்கு நான் எல்லாமே ஆஃபர் வந்து மென்ஷன் பண்ணுறேன். கிராம் வெயிட்மே மென்ஷன் பண்ணுறேன். இந்த கண்டி நெக்லஸ் இருக்கு இல்லையா, இந்த டைமண்ட், இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் மாடல். ரைட் வெயிட்டில் ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க. இதில் அந்த க்ரீன் கலரில் ஒரு ஸ்டோன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து லேப் க்ரௌண்ட் எமரல் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மின்ட் க்ரீனில் அந்த கலர் வந்து இப்போ ரொம்ப நல்ல ரீசெண்ட் டைம் நல்ல மூவிங்கு, நிறைய பேர் லைக் பண்ணுற ஒரு கலர் அது. இப்போ நெக்லஸ் என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அமௌண்ட் வைஸ்ன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அமௌண்ட் வைஸே உங்களுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நெக்லஸ்லாம் என்ன அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 லேக்லேருந்தே உங்களுக்கு நெக்லஸ் வந்து அவைலபிள் இருக்குது. 1 லேக் 2 லேக் வரைக்கும் நல்ல ஒரு பார்வையான நெக்லஸே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுலேயும் இப்போ ஆஃபர்லேயும் போயிட்டுருக்கு. ஸோ கோல்டு ரேட் ஏறுது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஜுவல்லரியோடைய கோல்டு வெயிட்டை பொறுத்து தான் நம்ம சொல்லக்கூடிய அமௌண்ட் வந்து மாறும். இப்போ இது எல்லாமே லைட் வெயிட் கலெக்ஷன் தான். இந்த நெக்லஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்ஸ் வந்து உங்களுக்கு 3 லேக்ஸ் அந்த மாதிரி வரும். இன்ஃபேக்ட் அதை விட கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. இப்போ வந்து கோல்டு ரேட்லாம் ஏறிட்டு இருக்கு இல்லையா, அப்படின்றதுனால உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஸோ அப்ராக்ஸ் நீங்கள் வந்து ஒரு கிராண்டான நெக்லஸ் அப்படின்னா நீங்கள் 3 லேக்ஸ்க்கெல்லாம் சூப்பரான கலெக்ஷன் பார்க்கலாம். ஒரு லைட் வெயிட் கலெக்ஷன் வேணும் அப்படின்னா 1 லேக்லேருந்தே 2 லேக்ஸ்க்குள்ளே நிறைய விதமான நெக்லஸ் கலெக்ஷன் பார்க்கலாம். பென் அண்ட் செயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஃப்ரம் 50,000 to 1 லேக்குள்ளே நிறைய விதமான டைமண்ட் வச்சு வரக்கூடிய பென் அண்ட் செயின் கலெக்ஷன், இந்த மாதிரி லைட் வெயிட் நெக்லஸ்லாம் பார்க்கலாம். இதில் ஸ்டோன் ஏன் அவ்வளோ கம்மி, நல்ல லைட் வெயிட் அப்படின்னும் போது என்ன, அப்படி லைட் வெயிட்னா என்ன மாதிரி கலெக்ஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப குட்டியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு இல்யூஷன் செட்டிங் மாதிரி பார்க்கறதுக்கு நல்ல பார்வையாக பெரிய கல் மாதிரி தெரியும். ரொம்ப குட்டியான கல்லுலேயே உங்களுக்கு அழகாக வந்து டைமண்ட் நெக்லஸ் வரும். பட் குட்டியான கல் இருக்கும்போது பார்வையாக இருக்குமா, ஷைனிங் நல்லா இருக்குமா, எப்படி ஜொலிக்குமா ஜொலிக்காதா, லுக் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை வந்து ட்ரையல் பண்ணி பாருங்கள். அஃபோர்டபுள் கலெக்ஷன் இல்லை, எனக்கு நல்ல பார்வையாக இருக்கணும், கல் நல்ல ஷைனிங்காக பெருசாக இருக்கணும் அப்படின்னா க்ளோஸ்டு செட்டிங்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கிராண்டான கலெக்ஷன்ஸுமே இருக்குது. அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு மாதிரி வரக்கூடிய கலெக்ஷனும் இருக்குது. ஓப்பன் செட்டிங்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு மாதிரியே வரும். இது அந்த க்ளோஸ் செட்டிங் டிசைன் இருக்கு இல்லையா, அதையே உங்களுக்கு ஓப்பன் செட்டிங்லேயும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரியும் நெக்லஸ் வந்து அவைலபிள் இருக்குது. கெட்டி பேட்டர்ன் செட்டிநாடு கலெக்ஷன் மாதிரி டைமண்ட் கலெக்ஷன்ஸ் அதுவும் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி டிசைன் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுருந்தாலும் அந்த டிசைன்ஸை வந்து கொண்டு வந்துடுவாங்க. கஸ்டமைஸ்டு ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குது. இதில் லுக்கிங் லைக் க்ளோஸ்டு செட்டிங் பட் ஆக்சுவலி இட்ஸ் ஓப்பன் செட்டிங். அதே மாதிரி குட்டி குட்டி பெண்டன்ட்டு, முகப்பு, பெரிய லாங் செயின்ஸ்க்கு போடக்கூடிய பெண்டன்ட், குட்டி குட்டி டாலர் செயின்ஸ், அது சின்னதாக வரக்கூடிய நெக் செயினுக்கு போடக்கூடிய சின்ன சின்ன டாலர், அதெல்லாம் கூட வந்து அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி கிராஸ் பேட்டர்ன், ஃப்ளவர் பேட்டர்ன், சிங்கிள் ஸ்டோன் பேட்டர்ன், ஃப்ளோரல் டிசைனு, ஹார்ட் அண்ட் ஷேப்பு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்கும். அப்புறம் வந்து 7 கல் தோடு இருக்கு இல்லையா, அந்த 7 கல் இருக்கிற மாதிரி அந்த ஃப்ளவர் டைப் பெண்டன்ட் கூட இருக்குது. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒரு 50,000 ருபீஸ்லேருந்தே
உங்களுக்கு பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும். மினிமம் 30,000லேருந்தே உங்களுக்கு பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. 1 கிராம் 2 கிராம் வந்து கோல்டு வெயிட் இருக்கும். அதில் ஸ்டோனுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஒரு 30 சென்ட் 35 சென்ட்டுக்குள்ளே ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து லைட் வெயிட்டில் அமையும். இப்போ 7 கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸர் செட்டிங் தான். அதெல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் க்ளோஸர் செட்டிங்கில் வரும். இது வந்து பிங்க் ஸ்டோன், அது கலர் ஸ்டோன் தான். இட்ஸ் நாட் அ ஜெம் ஸ்டோன், கலர் ஸ்டோனில் தான் வரும். மோஸ்ட்லி டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஜெம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ரியல் ஸ்டோன்ஸ் வந்து ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ராசிக்கல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதில் கலர் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி என்னோடய ராசிக்கு ஏற்ற மாதிரி இந்த கல் வச்சு கொடுங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு பண்ணி கொடுப்பாங்க. பட் மோஸ்ட்லி இந்த க்ரீன் அண்ட் ரெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ரியல் ரூபி, இட்ஸ் நாட் ரியல் எமரல்ட், அந்த மாதிரிலாம் இட்ஸ் கலர் ஸ்டோன் தான். பட் டைமண்டை பொறுத்தவரைக்கும் 100% நேச்சுரல் டைமண்ட். இந்த வீடியோவில் முழுக்க நம்ம பார்க்குறது எதுவுமே லேப் க்ரௌண்ட் அந்த மாதிரி கிடையாது. பிகாஸ் மார்க்கெட்டில் லேப் க்ரௌண்ட் கலெக்ஷன்ஸுமே நல்லா போயிட்டுருக்கு. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல் டைமண்ட் கலெக்ஷன்ஸு. இதுக்கு எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட்டும் வந்துடும். இப்போ இந்த செட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிராண்டான ஒரு பெண்டன்ட், ஒரு சிங்கிள் ஹூக் பெண்டன்ட். இது ஹேங்கிங்குமே கோல்டு பால்ஸில் நல்லா கொடுத்துருப்பாங்க, 2 மைல் இருக்கிற மாதிரி. இந்த சிங்கிள் குட்டி அந்த டைமண்டு ஹார்ட்டுன்னு வருது இல்லையா, அந்த மாதிரி பெருமாள் பெண்டன்ட்டு, அப்புறம் மின்ட் க்ரீனில் வரக்கூடிய ஸ்டோன் பெண்டன்ட் நிறையா இருக்குது. எனக்கு இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது இயரிங்ஸ் கலெக்ஷனும் சைடு இயரிங்ஸ் நோஸ் பென் கலெக்ஷனும் சூப்பராக வச்சுருக்காங்க. நிறைய அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் இயரிங்ஸ் கலெக்ஷன் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு 30,000-40,000லேருந்து 1 லேக்குள்ளே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ 1 லேக்குள்ளே என்னோடய பட்ஜெட் அப்படின்னா யூ கேன் பை எய்தர் 2 இயரிங்ஸ், இல்லைனா சம்டைம்ஸ் 3 இயரிங்ஸ், இல்லைனா ஒரு கிராண்ட் இயரிங், அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். வெட்டிங் இயரிங் மாதிரி நல்லா பெரிய சைஸ் இயரிங்ஸுமே கூட நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதை மாதிரி கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். அது கிளியராக இல்லைனா கூட பரவாயில்ல, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் எந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வேணுமோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அதை ரவுண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான எஸ்டிமேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஜே டைப் இயரிங்ஸு, சிங்கிள் ஸ்டட்டு, மேங்கோ ஸ்டட்டு, சின்ன ட்ராப்ஸு, இது வந்து எல்லாமே மெயின் இயரிங்ஸ்க்கு போடக்கூடிய கம்மல். இதில் சில டிசைனை சைடு இயரிங்ஸாகவும் போட்டுக்கலாம். இதெல்லாமே தோடு வெரைட்டிலேயே இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் தோடு வெரைட்டி. க்ளோஸ் செட்டிங்கில் சிலது வரும், சிலது ஓப்பன் செட்டிங்கில் வரும். பட் மோஸ்ட்லி வந்து எல்லாமே 90% வந்து 18 கேரட்டில் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸாக இருக்கும். க்ளோஸ் செட்டிங்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 22 கேரட்டில் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃப்ளவர் பேட்டர்ன்லேயே இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ளவர் பேட்டர்ன். இந்த ஒரு ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து 8 கழுத்தோடு 7 கழுத்தோடு அந்த மாதிரி, அதில் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர் பேட்டர்ன். இதுவும் என்டையர் டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி அந்த ட்ரேக்கு ஏற்ற மாதிரி இது வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டு. ஃப்ளவர்லேயே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இந்த கலர் ஸ்டோன்ஸ் வச்சு வருது பார்த்திங்களா, இதெல்லாத்துக்கும் மேட்சிங்கான நெக்லஸுமே வச்சுருக்காங்க, பெண்டன்ட் செயினும் வச்சுருக்காங்க, ஜிமிக்கிலாம் சூப்பராக அவைலபிள் இருக்குது. இதுவும் நீங்கள் வந்து ஒரு 80,000 1 லேக்குள்ள பட்ஜெட்டு, 60,000 பட்ஜெட்டு, அந்த மாதிரி உங்களோட பட்ஜெட் பிளான் பண்ணி நீங்கள் இந்த ட்ரேயில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸை ஓரளவுக்கு நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். 1.5 lakhs வரைக்கும் வரும் மேக்ஸிமம். நான் சொல்கிறது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 50,000 to 1.5 lakhsக்குள்ளே இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கோல்டு வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த 4 கிராம் 5 கிராம் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைமண்டுக்கான கேரட், அதாவது வந்து லைக் 30 சென்ட்டா 40 சென்ட்டா 50 சென்ட்டா எத்தனை சென்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேஸ்டேஜ் அண்டு ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து ஆல் டுகெதர் நான் சொல்லக்கூடியது. நான் சொல்கிறது எல்லாமே அப்ராக்ஸ் தான். இது வந்து கன்ஃபார்மாக வந்து மோஸ்ட்லி மெயின் இயரிங்ஸே போடுவாங்க. சில டிசைன்ஸை சைடு இயரிங்ஸாகவும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப குட்டியும் இல்லை, கொஞ்சம் மாதிரி ஒரு மீடியம் சைஸில் வரக்கூடிய கலெக்ஷனு. இந்த டிசைன் நல்லா இருந்தது. இது ஆக்சுவலாக மெயின் இயரிங்ஸாகவும் போட்டுக்கலாம், சைடு இயரிங்காகவும் போட்டுக்கலாம். பின்னாடி ஸ்க்ரூவெலாம் பார்த்திங்கன்னா மெயினாக அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு ரீசன்ட் டைம் அந்த ஸ்க்ரூ வச்சு நிறைய வேலை பார்த்துட்டேன் நான். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து சைடு இயரிங்ஸ் பியர்ஸ் பண்ணுறீங்கன்னா பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூ வந்து ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப குட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது சைடு இயரிங்ஸ் போடுறீங்க ரெகுலராக அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் பெரிய ஸ்க்ரூவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பிளெயின் ஸ்க்ரூலாம் வருது இல்லையா, அதுவே பாம்பே ஸ்க்ரூவாக இருக்குன்னா பிரச்சனையே இல்லை. பாம்பே ஸ்க்ரூவாக இருக்கிறதுக்கும் ஓகே. பட் நார்மலாக வரக்கூடிய அந்த பேக் ஸ்க்ரூ மாடல் இருக்கும் இல்லையா, அது வந்து ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த சைஸாவது இருக்கணும். இப்போ பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த சைஸாவது இருக்கணும். அதையும் நீங்கள் வந்து மெயின் ஸ்டட்டாகவும் போட்டுக்கலாம், சைட் ஸ்டட்டாகவும் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது கூட பார்த்திங்கன்னா 3 கிராம்ஸு 2 கிராம்ஸில் வருது இந்த கலெக்ஷன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரிங் கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருந்தது. மெயினாக
சிங்கிள் ஸ்டோன் ரிங்கு. அதில் நான் ஒரே ஒரு ஃப்ளவர் ரிங் ட்ரை பண்ணியிருந்தேன். பிகாஸ் என்னோடய ஃபிங்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய ரிங்ஸ் வந்து அந்தளவுக்கு எனக்கு கரெக்டாக பொருந்தியே வராது. அது என்னமோ தெரியல, சின்ன வயசுலேருந்தே வந்து அந்தளவுக்கு பொருத்தமாகவும் இருக்காது. அதே நேரத்தில் சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பொருந்தி வராது. கொஞ்ச நாள் கரெக்டாக இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி ஒன்று லூஸ் ஆகிடும், இல்லைன்னா டைட் ஆகிடும். அந்த மாதிரி இவங்கக்கிட்ட எல்லா சைஸ்லேயும் வச்சுருக்காங்க. கஸ்டமைஸ்டு ஆப்ஷனும் இருக்குது, நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. ஸ்பெஷலி த சிங்கிள் ஸ்டோன், ஃப்ளவர் ஸ்டோன், டபுள் ஃப்ளவர் ஸ்டோன், டபுள் ஹார்டன், ட்ரிப்பிள் லைன் ரிங், இந்த மாதிரி டபுள் லைன், ட்ரிப்பிள் லைனில் வரக்கூடிய ரிங், குட்டியாக சின்னதாக வரக்கூடிய ஸ்டோன் கலெக்ஷன்லாம் அமேசிங். அண்ட் இந்த இயரிங் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இது வந்து ஒரு மாதிரி ஜே டைப்பில் வருது, 2-2.5 கிராமில் வரும். இதில் அந்த மிடில் ஃபிங்கரில் வரக்கூடிய ரிங்கு, சைடில் வரக்கூடிய ரிங், இதில் வந்து இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சில டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருந்தது. அதை நான் கொஞ்சம் ரேண்டமாக எடுத்து கையில் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து டெஃபினட்டாக செக் பண்ணலாம். இது வந்து இப்போது தை மாதம் வெட்டிங் சீசனுக்கு ரிங் ப்ரெசென்ட் பண்ணோம், நல்லா ஆஃபரில் வாங்கினோம் அப்படின்னா இந்த டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கூட அகெயின் இயரிங்ஸ் கலெக்ஷன் தான். இது வந்து அகெயின் நான் அதை சொல்கிறேனே, சின்னதும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லை. யூ கேன் யூஸ் அஸ் லைக் மெயின் இயரிங்ஸு, பட் சைடு இயரிங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இதுலேயே நான் ஒரு டிசைன் பார்த்து வச்சுருந்தேன் எனக்குன்னு சொல்லிட்டு, நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இருந்தது அந்த பேட்டர்ன். இட்ஸ் லைக் ஒரு 3 ஸ்டோன் வச்சுட்டு கீழே ஒரு ஹேங்கிங் வர மாதிரி இருக்கும். அதுலேயே 2 சைஸ் இருந்தது. பட்டர்ஃப்ளையும் ரொம்ப நல்லா இருந்தது. பட்டர்ஃப்ளை, ஃப்ளவரு, இது பாருங்களேன், இது நான் ஒன்று பார்த்து வச்சுருந்தேன். பட் இதில் எனக்கு ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அந்த ட்ரிப்பிள் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அதை மாதிரி வந்து இந்த மாதிரி மேலே போடுற மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இன்ஃபேக்ட் அது எனக்கு அந்தளவுக்கு தெரியல, காதில் ரொம்ப குட்டியாக இருந்தது. பட் அந்த சைஸ் ஓகே தானே சைடு இயரிங்ஸ்க்கு அப்படின்னு தோணுச்சு. பட் அதை விட இன்னும் 1 இன்ச்சு, ஐ மீன் நாட் இன்ச்சு, அதை விட இன்னும் ஒரு நூல் சுற்று எக்ஸ்ட்ராவாக கூட ஒரு டிசைன் ஒன்று கிடச்சிது. எனக்கு இந்த பட்டர்ஃப்ளை இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது லுக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா மேலேயுமே ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன் வாங்கினேன். இது டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இது கொஞ்சம் சைஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. 4 கிராம் வருது இது, அதாவது 3.5 கிராம் அந்த மாதிரி வரும். இது வந்து க்ளோஸர் செட்டிங்கில் வர மாதிரி. ஸோ நியர்லி இது வந்து 4 கிராம் அந்த மாதிரியும். பின்னாடி ஸ்க்ரூவுமே பெருசு. பட் இது 22 கேரட்டா 18 கேரட்டா அப்படின்றது மட்டும் டவுட்டாக இருக்குது. ஆனால் பின்னாடி க்ளோஸ்டாக இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் இதுவுமே வந்து சைடு இயரிங்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும், மெயின் இயரிங்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும். தாராளமாக போட்டுக்கலாம். இது வந்து மெயின் இயரிங்ஸ் தான் ஆக்சுவலாக வந்து வச்சுருந்தாங்க. பட் யூ கேன் யூஸ் இட், எப்படி வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து சைடு இயரிங்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு, நிறைய பேர் லைக் பண்ணியும் வாங்குறாங்க. ஸோ அதில் இன்னொரு செட்டு நான் வச்சு காட்டுறேன். இந்த சைஸ் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இதை மட்டும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், இந்த டிசைனு. பட் இது கொஞ்சம் பெருசாக இருக்குமா அப்படின்னு டவுட் வந்து, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நேரில் அந்த 3 ஸ்டோன் வச்சு. இதுவும் நல்லா இருந்தது. பட் இது எனக்கு சைஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, அதாவது மெயின் இயரிங்ஸோட சைஸ் அது. ஸோ அதுக்கு தான் நான் கம்பேர் பண்ணி காமிச்சேன். அண்ட் இந்த ரிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இந்த க்ரோன் ரிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வரும். இந்த க்ரோன் மாதிரி கொஞ்சம் வரும், அதுலேயே கொஞ்சம் ஃப்ளவர் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன். அகெயின் சைஸ் இஷ்யூ எனக்கு இருந்தது. ஓகே, பட் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம் வேணும்னா கூட. ரிங் கலெக்ஷன்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய சின்ன சின்ன ரிங்கு, சிங்கிள் ஸ்டோன் ரிங்கு, ட்ரிப்பிள் ஸ்டோன் ரிங்கு, அதெல்லாம் நல்லா மூவிங்கு, கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கும். பட் ஸ்பெஷலி ஃப்ளோரல் ரிங்ஸு, அப்புறம் இன்ஃபினிட்டி ரிங் சொல்லவே வேண்டாம். அது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க அந்த கலெக்ஷன் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு. இது கூட நல்லா வந்து இந்த பேட்டர்ன். இது வந்து அப்படி கொஞ்சம் எம்போஸ்டாக வரும், அப்படியே ஒரு மாதிரி வேவியாக எம்போஸ்டாக வரக்கூடிய ரிங்கு. சிங்கிள் ஸ்டோன் ரிங், சிங்கிள் ஸ்டோன்லேயே ஃப்ளவர் இருக்கிற மாதிரியும் இருக்குது, ரவுண்டாகவும் இருக்குது. அண்டு லைக் ஒரு மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வர மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன். அதே மாதிரி வந்து ஸ்பியர் ஷேப்பில், கொஞ்சம் ஹெக்ஸகோனல் பேட்டர்னில், நீங்கள் என்ன ஷேப் நீங்கள் பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக அங்கே அவைலபிள் இருக்கும். 3 ஸ்டோன் ரிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹரிசாண்டல் வேல இருக்கிற மாதிரியும் இருக்குது, வெர்டிகலாக அந்த மாதிரியும் பேட்டர்னில் வந்து அந்த 3 ஸ்டோன் ரிங் இருக்குது இல்லையா, 3 ஸ்டோன் வரும் இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்னும் அவைலபிள் இருக்குது. டைமண்ட் வந்து ரொம்ப குட்டி குட்டி அப்படின்றதுனால எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்து அன்லஸ் அன்டில் நம்ம கையில் போட்டு பார்த்தா தான் தெரியும். அந்த போர்டில் நம்ம என்ன தான் காமிச்சாலும் தெரியவே தெரியாது. இந்த ரிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதோடய ஷேப்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சார் ரிங்கெல்லாம் என்னப்பா விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் நல்லது. அமெத்திஸ்ட் ஸ்டோன் மாதிரி அந்த கலரில் ஸ்டோன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 30-40 தௌசண்ட்லேருந்து 80,000க்குள்ளே ரிங்ஸ் கலெக்ஷன் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துடலாம்.
கம்ப்ளீட்டாக, அதாவது ஆல் ஓவர் இந்த ட்ரேயில் பார்த்த எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்துடலாம் நீங்கள். 30,000லேருந்து ஆரம்பித்து மேக்ஸிமம் 80,000க்குள்ளே வரக்கூடிய ரிங் கலெக்ஷன்ஸு. இது நான் வந்து அந்த ட்ரேயில் காட்டும்போது எனக்கு டீட்டெயிலிங் கரெக்டாக தெரியல, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு 2, 3ன்னு சொல்லிட்டு நான் மாற்றி எடுத்து போட்டு காட்டுறேன். இது எல்லாமே நம்ம லேடிஸ் போடுற மாதிரியான கலெக்ஷன். இப்போ வந்து ஜென்ஸுக்கு போடுற மாதிரி ரிங்ஸ் இருக்குன்னா அதுவும் இருக்குது, நான் அதுவும் காமிக்கிறேன். இது பாருங்களேன், அந்த ஸ்டோன் ரிங்கே பார்த்திங்கன்னா நல்லா இருந்ததுல, அந்த கீழே வரக்கூடிய டபுள் லேயரு, அதை ரிங் ஃபிங்கரில் போட்டிருக்கலாம் அந்த கலெக்ஷன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட் வெயிட் வரும். ஸோ மேக்ஸிமம் 40,000 to 50,000க்குள்ளே கவர் ஆகிடும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 25,000 to 50,000க்குள்ளே வரக்கூடிய ரிங் கலெக்ஷன். நான் சொல்கிறது அப்ராக்ஸான வேல்யூ தான், ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். ஆஃபருமே நீங்கள் வந்து இப்போ சேர்த்துக்கோங்க, அப்போ இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக அமையும். ஆஃபர் வந்து பர் கேரட்க்கு 7,000 rupees வரைக்கும் ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. இதில் டைமண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிலது 20 cent இருக்கும், சில 30 cent இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 30 centக்குள்ளே தான் வரும் இது எல்லாமே. நான் சொல்கிறதே ரொம்ப அதிகம், 30 centன்றதே ரொம்ப கம்மி தான். ஜென்ஸ் ரிங்குமே இதே மாதிரி எடுத்து போட்டு பார்த்தேன், ஒரு மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. பட் கலெக்ஷன்ஸ் வந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சில் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் காமிச்ச மாதிரி இருக்கும்னு. ஏன் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் பாருங்கள், ஒன்று ரோஸ் கோல்ட் ஃபினிஷிங்கில் இருக்குது, நார்மலாக அந்த எல்லோ கோல்ட் ஃபினிஷிங்கில் இருக்குது, மைல்டான ஆன்டிக் டச்சில் வர மாதிரியான கலெக்ஷன் இருக்குது. ஆல் டுகெதர் எல்லாமே கொஞ்சம் 18 கேரட்டில் வரக்கூடிய டைமண்ட் ரிங் கலெக்ஷன்ஸ். இதில் வந்து உங்களுக்கு 30-40 centலேருந்து 1 carat வரைக்கும் கூட ஜென்ஸ் ரிங் வந்து அவைலபிள் இருக்குது. சிங்கிள் ஸ்டோன், அப்புறம் வந்து 9 stone, 12 stone ரிங்கு, அந்த மாதிரியும் அவைலபிள் இருக்குது. அதுவுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய டைமண்ட்ஸ் வந்து லைட் வெயிட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க, மறக்காமல் செக் பண்ணிங்க.